2004 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள வேளாண் பல்கலைக்கழக வளாகமான காந்தி கிருஷி விஞ்ஞான் கேந்திரா வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. காலை சுமார் 11 மணி அளவில் அந்த பகுதியை கடந்து சென்ற ஒரு சிறிய ரக விமானம் திடீரென தடுமாற ஆரம்பித்தது. வேளாண் பல்கலைக்கழகத்தின் பரிசோதனை பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த இருவர் அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தட்டு தடுமாறி தள்ளாடியபடி பறந்த அந்த விமானம் திடுமென தீப்பற்றியது. அடுத்த நொடி தரையை நோக்கி பாய்ந்தது. தரையில் விழுந்து விமானம் வெடித்து சிதற நெருப்பு கொடுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. விமானம் விபத்துக்குடான தகவல் வெளியான பிறகுதான் அதில் நடிகை சௌந்தர்யா பயணித்தார் என்பதும் அவர் விமான விபத்தில் உயிரிழந்ததும் தெரியவந்தது. 2025ஆம் ஆண்டில் ஒரு புதிய புயலடிக்க காரணமாக அமைந்தது. 2004ஆம் ஆண்டில் நிகழ்ந்த இந்த விமான விபத்து சௌந்தர்யா விபத்தில் உயிரிழக்கவில்லை என்றும் அந்த விமான விபத்து திட்டமிட்ட சதி என்றும் கூறப்படும் தகவல்கள் 21 ஆண்டு காலத்திற்கு முந்தைய நிகழ்வுகளுக்கு புதிய சாயம் பூசியிருக்கின்றன. இந்திய அளவில் வெற்றிகரமான நாயகியாக வலம் வந்து கொண்டிருந்த சௌந்தர்யாவின் மரணத்தில் நடந்தது என்ன? 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிட்டிமல்லு என்பவர் கொடுத்த ஒரு புகார் தென்னிந்தியா முழுவதையும் பரபரப்பாக்கியது. 2004ஆம் ஆண்டு விமான விபத்தில் பலியான நடிகை சௌந்தர்யா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்காக கொல்லப்பட்டதாக அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் சிட்டிமல்லு. 1992ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்திருந்த சௌந்தர்யா சொந்தமாக ஹைதராபாத்தில் உள்ள ஜலப்பள்ளியில் 6 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தை நடிகர் மோகன் பாபு தனக்கு விற்றுவிடுமாறு கேட்டார். ஆனால் சௌந்தர்யாவின் அண்ணன் அமர்நாத் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். அதனால் ஏற்பட்ட பகையின் காரணமாக மோகன் பாபு திட்டமிட்டு சௌந்தர்யாவையும் அமர்நாத்தையும் கொலை செய்ததாக தனது புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் சிட்டிமல்லு. சௌந்தர்யாவின் மரணத்திற்கு பின் அந்த இடத்தை கைப்பற்றிய மோகன் பாபு அங்கு விருந்தினர் மாளிகையை கட்டியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் அதனை கையகப்படுத்த வேண்டும் என்றும் தனது புகாரில் சிட்டிமல்லு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சௌந்தர்யாவின் பிரிவால் வாடியிருந்த அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை விதைத்தது இந்த செய்தி. 1992ஆம் ஆண்டு கந்தர்வா எனும் கன்னட படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் சௌந்தர்யா. அடுத்த ஆண்டு பொன்னுமணி திரைப்படம் மூலம் அவரை தமிழில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் RV உதயகுமார். பெயருக்கு ஏற்றாற் போல குடும்ப பாங்கான அதே சமயம் ஸ்டைலிஷான தோற்றத்திற்கு சொந்தக்காரரான சௌந்தர்யாவிற்கு தமிழ் ரசிகர்கள் அமோக ஆதரவளித்தனர். தமிழில் தடம் பதித்த அதே காலகட்டத்தில் சௌந்தர்யாவிற்கு தெலுங்கிலும் வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அடுத்த 2 ஆண்டுகளில் சிரஞ்சீவி, கிருஷ்ணா, நாகார்ஜுனா, வெங்கடேஷ் என உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனும் ஜோடி சேர்ந்து நடித்த சௌந்தர்யா டோலிவுட்டில் அழுத்தமாக காலூன்றினார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் தமிழுக்கு வந்த சௌந்தர்யா முத்துக்காளை படத்தில் கார்த்திக்குடன் இணைந்து நடித்தார். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உள்ள கஞ்சிக்குண்டே எனும் ஊரில் 1972ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி பிறந்தார் KS சௌமியா என்கின்ற சௌந்தர்யா. அவரது தந்தை KS சத்யநாராயணா கன்னட திரையுலகில் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர். சிறுவயதில் இருந்தே மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவராக இருந்தார் சௌந்தர்யா. பெங்களூருவில் MBBS படிப்பில் சேர்ந்த சௌந்தர்யா 9 மாதங்கள் மட்டுமே கல்லூரிக்கு சென்றார். கலை உலகம் அவரை அழைத்து கொண்டதால் கல்லூரி படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கன்னடம், தமிழ், தெலுங்கு என தென்னக மொழிகளில் எல்லாம் சௌந்தர்யாவுக்கு வரிசை கட்டி வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அந்த வகையில் 1995ஆம் ஆண்டு வெளியான அம்மன் திரைப்படம் பெண்கள் மத்தியிலும் சௌந்தர்யாவை கொண்டு சேர்த்தது. முதலில் தெலுங்கிலும் பின்னர் டப் செய்யப்பட்டு தமிழிலும் வெளியான அம்மன் படத்தில் பவானி எனும் அப்பாவி பெண்ணாக தோன்றி பெண்களின் பேராதரவை பெற்றார் சௌந்தர்யா. பொன்னுமணி திரைப்படத்தின் மூலம் தன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற இயக்குனர் RV உதயகுமாரின் மீது தனி மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் சௌந்தர்யா. தன்னை தேடி வரும் வாய்ப்புகள் குறித்து RV உதயகுமாரிடம் கலந்து ஆலோசித்து பின்பு முடிவெடுக்கும் வழக்கம் சௌந்தர்யாவுக்கு உண்டு. சௌந்தர்யா தெலுங்கில் படு பிஸியாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் தமிழில் ரஜினியுடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் அந்த படத்திற்கு கால் ஷீட் கொடுக்க முடியவில்லை என தெரிவித்து விட்டார் சௌந்தர்யா. இது குறித்து RV உதயகுமாரிடம் ரஜினி சொல்ல,
உடனடியாக சௌந்தர்யாவிடம் பேசினார் RB உதயகுமார். ரஜினி சார் படத்தில் நீ நடித்துத்தான் ஆக வேண்டும் என்று RB உதயகுமார் சொல்லிவிட அருணாச்சலத்தில் நடித்து கொடுத்தார் சௌந்தர்யா. அழகும் திறமையும் இணைந்த அபூர்வ கலவையான சௌந்தர்யா ரசிகர்களுக்கு மட்டுமன்றி இயக்குனர்கள், நடிகர்கள் என நட்சத்திரங்களுக்கும் ஃபேவரைட் நடிகையாக இருந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் சௌந்தர்யாவை பற்றி பேசிய இயக்குனர் சுந்தர்சி, சௌந்தர்யா மிக நல்ல கேரக்டர் என்றும், ஒருவேளை தான் குஷ்புவை காதலிக்காமல் விட்டால் சௌந்தர்யாவை தான் காதலித்திருப்பேன் என்றும் வெளிப்படையாக சொன்னார். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாருடன் நடித்த பின் உலக நாயகனுடன் நடிக்கும் வாய்ப்பு வராமலா போகும்? காதலா காதலா திரைப்படத்தில் கமலுடன் இணைந்து நடித்தார் சௌந்தர்யா. காதலும் காமெடியும் கடைகட்டிய அந்த படத்தில் கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, மேற்கத்திய இசை என வெவ்வேறு இசை வடிவங்களில் உருவாக்கப்பட்ட பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. விதவிதமான அந்த பாடல்களுக்கு கமலுடன் இணைந்து ஆடி அசத்தினார் சௌந்தர்யா. 1997 ஆண்டில் அருணாச்சலம், 1998 ஆண்டில் காதலா காதலா என அடுத்தடுத்த உச்ச நட்சத்திரங்களுடன் இணைந்த சௌந்தர்யாவுக்கு 1999 ஆண்டில் மீண்டும் ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. படையப்பா படத்தில் நீலாம்பரியாக தோன்றிய ரம்யா கிருஷ்ணனின் அதிரடி நடிப்புக்கு முன்னால் வசுந்தரா என்னும் அமைதியான பெண்ணாக நடித்து வெள்ளித்திரையை அழகூட்டினார் சௌந்தர்யா. இடைப்பட்ட காலத்தில் தெலுங்கில் ஆண்டுக்கு 10 படங்கள் என நடித்து குவித்த சௌந்தர்யாவுக்கு 1999 ஆண்டு முக்கியமான ஆண்டாக அமைந்தது. அப்போது தமிழில் வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த சூரிய வம்சம் படத்தை அமிதாப் பச்சன் நடிப்பில் ஹிந்தியில் உருவாக்க முடிவானது. அந்த படத்தில் இணைந்ததன் மூலம் பாலிவுட்டில் தான் அறிமுகமாகும் முதல் படத்திலேயே அமிதாப் பச்சனுக்கு இணையாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் சௌந்தர்யா. தமிழில் அறிமுகமாகி 7-8 ஆண்டுகள் ஆன பின்னரும் விஜயகாந்துடன் இணைவதற்கான வாய்ப்பு சௌந்தர்யாவுக்கு வரவில்லை. 2001 ஆண்டு தவசி படத்தில் அந்த வாய்ப்பு வந்தபோது முதலில் விஜயகாந்துடன் நடிக்க தயங்கினார் சௌந்தர்யா. விஜயகாந்த் கோபக்காரர் என்று கேள்விப்பட்டிருந்ததால் தயங்கிய சௌந்தர்யா பின்னர் படப்பிடிப்பில் அவரை பார்த்தபோது அவ்வாறு தவறாக நினைத்ததற்காக விஜயகாந்திடம் மன்னிப்பு கேட்டார். படத்திற்கு படம் வித்தியாசமான முயற்சிகளை கையில் எடுக்கும் பார்த்திபன் இவன் திரைப்படத்தில் சௌந்தர்யாவை நடிக்க வைத்தார். கர்நாடக இசை பாடகி தீட்சண்யாவாக நடித்த சௌந்தர்யா இசையோடு கூடிய அந்த கதாபாத்திரத்தை தன் இயல்பான நடிப்பால் மெருகேற்றினார். தமிழில் சௌந்தர்யா நடித்த கடைசி திரைப்படம் சொக்க தங்கம். பாக்கியராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த் நாயகனாக நடித்த இந்த படத்தில் பவளம் எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சௌந்தர்யா. ஒரு திருமணத்தால் குடும்பங்களுக்குள் நிகழும் பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படமும் சௌந்தர்யாவுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. திரைத்துறையில் பேர் புகழுடன் இருக்கும் போதே 2003 ஆண்டு தனது தாய்வழி உறவினரான GS ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சௌந்தர்யா. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அரசியலிலும் தடம் பதித்தார். 2004 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் சௌந்தர்யா. 2004 ஆண்டு ஏப்ரல் 16 RB உதயகுமாருக்கு போன் செய்தார் சௌந்தர்யா. 11 ஆண்டுகளுக்கு முன் பொன்னுமணி ரிலீஸ் ஆன தினம் அது. RB உதயகுமார் தனக்கு போட்டு கொடுத்த வெற்றி பாதைக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார் சௌந்தர்யா. அப்போது கன்னடத்தில் ஆப்தமித்ரா படத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் அதுதான் தன்னுடைய கடைசி படம் என்றும் சொன்னார் சௌந்தர்யா. மேலும் தான் 2 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு முழுமையாக ஓய்வெடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொன்னார். ஆனால் சௌந்தர்யா போட்ட கணக்குகளுக்கு மாற்றாக காலம் வேறு ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தது. ஏப்ரல் மாதம் எப்பொழுதும் சௌந்தர்யாவுக்கு வெற்றிகரமான மாதமாக அமைந்திருக்கிறது. தமிழில் அவரது முதல் படமான பொன்னுமணி வெளியானது ஏப்ரல் மாதத்தில்தான். அருணாச்சலம், காதலா காதலா, படையப்பா ஆகிய 3 படங்களும் வெளியான தேதி ஏப்ரல் 10. இப்படி சௌந்தர்யாவின் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த ஏப்ரல் மாதம்தான் சௌந்தர்யாவின் இடத்தை வெற்றிடமாகவும் மாற்றியது. 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 ஆந்திராவின் கரீம் நகரில் நடைபெறவிருந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார் சௌந்தர்யா. அப்போது கர்ப்பமாக இருந்ததால் காரில் செல்வது பாதுகாப்பானதல்ல என்று எண்ணியே சௌந்தர்யா தனி விமானத்தில் செல்ல திட்டமிட்டார். காலை 11 மணி அளவில் பெங்களூருவில் உள்ள ஜக்கூர் விமான தளத்தில் இருந்து புறப்பட்டது அந்த செஸ்னா 180 வகை விமானம். 4 முதல் 6 பேர் வரை மட்டுமே அமரக்கூடிய அந்த விமானத்தில் நடிகை சௌந்தர்யா, அவரது சகோதரர் அமர்நாத், பாஜக பிரமுகர் ரமேஷ் கடகம், விமானி
ஜோய் பிலிப்ஸ் ஆகியோர் இருந்தனர். மெல்ல உயர்ந்து 150 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் பெங்களூரு வேளாண் பல்கலைக்கழகத்தை கடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென விமானம் தடுமாறத் தொடங்கியது. விண்ணில் பறந்து கொண்டிருந்த விமானம் முன்னோக்கி நகர்வதற்கு பதிலாக அங்குமிங்கும் அலைபாய்ந்து திசை மாறியது. ஒரு கட்டத்தில் தீப்பிடித்த விமானம் எதிர்பாராத விதமாக தரையில் விழுந்து வெடித்துச் சிதறியது. அப்போது வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் வெடித்துச் சிதறிய விமானத்தின் பாகங்களுக்கிடையே உடல்கள் கருகிய நிலையில் கிடந்ததை மட்டுமே அவர்களால் பார்க்க முடிந்தது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்போதைய கர்நாடக முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா, மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சௌந்தர்யாவின் மறைவு இந்திய அளவிலான சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் சௌந்தர்யாவின் அகால மரணத்திற்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்தார். அந்த காலகட்டத்திலேயே சௌந்தர்யாவின் மரணம் விபத்து தானா என்றெல்லாம் பலவாறாக கேள்வி எழுப்பப்பட்டன. சௌந்தர்யா பயணித்த விமானம் குறித்து சர்ச்சை தகவல்களும் பொதுவெளியில் பகிரப்பட்டன. அக்னி ஏரோஸ்போர்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் செஸ்னா 180 வகையைச் சேர்ந்தது. 1953ஆம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்டு வந்த அந்த விமானம் 1981ஆம் ஆண்டோடு தயாரிப்பில் இருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 முதல் 17 வரையிலான ஒரு வார காலத்தில் மட்டும் உலகம் முழுவதும் 4 செஸ்னா ரக விமானங்கள் விபத்துக்குள்ளாகின. சௌந்தர்யா பயணித்த விமானம் 1955ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் 7000 மணி நேரங்கள் வரை பயணித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. 1991ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த விமானம் இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பட்டது. அதற்கான லைசன்ஸ் 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இருப்பதாக உரிமையாளர் தரப்பில் சொல்லப்பட்டது. ஜக்கூர் விமானத்தளம் அமைந்திருக்கும் இடமும் விபத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஜக்கூர் விமான நிலையத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் அந்த வழியில் ஏராளமான உணவகங்கள் அமைந்திருக்கின்றன. அதனால் அந்த உணவகங்களை நாடி வரும் பறவைகளால் விமானங்கள் பறக்கத் தொடங்கும் போது பிரச்சனை நேரலாம் என்று சொல்லப்பட்டது. சௌந்தர்யா பயணித்த போது எதிரில் பறவைகளை பார்த்த விமானி விமானத்தை வேறு திசைக்கு திருப்ப முயற்சித்திருக்கலாம் என்றும், அப்போது மிகவும் குறைவான உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்றும் விபத்து நேர்ந்த விதம் குறித்து வெவ்வேறு தகவல்கள் வெளியாகின. விபத்தை தாண்டி இந்த விவகாரத்தில் அரசியல் சர்ச்சைகளும் விஸ்வரூபம் எடுத்தன. பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த விமானம் வாடகைக்கு எடுக்கப்படவில்லை. அங்கு விமான பயிற்சி பள்ளி நடத்தி வந்த தனது தோழி ஒருவரின் வேண்டுகோளுக்கிணங்க சௌந்தர்யாவை ஹைதராபாத்தில் கொண்டு சென்று விடுவதற்காக விமானம் இயக்கப்பட்டதாக அதன் உரிமையாளர் தெரிவித்தார். முன் அனுமதி பெறாமல் தேர்தல் பணிகளுக்காக மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற பயணங்களை தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதித்தது என கேள்விகள் எழுப்பப்பட்டன. இப்படி எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளும் கால ஓட்டத்தில் கரைந்து போயின. இந்த சூழலில்தான் சௌந்தர்யா மரணத்திற்கும் நடிகர் மோகன் பாபுவிற்கும் தொடர்பு இருப்பதாகச் சொல்லி புயலை கிளப்பினார் சிட்டி மல்லு. இதையடுத்து சௌந்தர்யாவின் கணவர் ரகு இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்தார். சௌந்தர்யா மரணம் குறித்து வெளிவரும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும், தங்களிடமிருந்து சட்டவிரோதமாக மோகன் பாபு எந்த நிலத்தையும் பறிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மோகன் பாபுவுடன் கடந்த 25 ஆண்டுகளாக நல்ல நட்புறவில் இருப்பதாகவும், சௌந்தர்யாவின் மரணத்துடன் மோகன் பாபுவை தொடர்புபடுத்தி சமூக வலைத்தளங்களில் தவறாக தகவல் பரப்பப்படுவதை நிறுத்த வேண்டுமென்றும் ரகு கோரிக்கை விடுத்தார். தான் மறைந்த பின்னும் அவ்வப்போது எழும் சர்ச்சைகளின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சௌந்தர்யா. இந்த சர்ச்சைகள் மறைந்தாலும் சௌந்தரியமான அந்த முகம் என்றென்றும் ரசிகர்களின் நெஞ்சில் நிலைத்து நிற்கும்.